குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம விஷாரத் பூர்வாத் பேப்பர் 2க்கான இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ரோமன். ஃபர்ஸ்ட் ரோமனில் நான் உங்களுக்கு 14 இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு 14 கொஷின்ஸ் தான் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு 14 படித்தாலே போதும். நம்ம எனி 4 கொஷின்ஸ் எக்ஸாமில் அட்டன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ எக்ஸாமில் டோட்டலாக 7 கொஷின்ஸ் கொடுப்பாங்க. நம்ம அதிலேருந்து எனி 4 எழுதினா போதும். அடுத்ததாக செகண்ட் ரோமனில் 4 பார்ட்ஸ் இருக்கும். அந்த 4 பார்ட்டுமே நம்ம எல்லா கொஷினுமே கம்பல்சரியாக அட்டன் பண்ணணும். அதில் ஃபர்ஸ்ட் ரோமன் சுத்து கேஜி, அதுக்கடுத்து சூச்சனா, அதுக்கடுத்து லிங்க், அதுக்கடுத்து வச்சன். இந்த 4த்துக்குமே இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் நான் உங்களுக்கு இதில் போட்டிருக்கேன். ஸோ இந்த கொஷின்ஸ்லாம் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. ஸோ ஆப்ஷன் இல்லாமல் தான் எழுதணும். ஸோ எல்லாமே நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. இதில் அடுத்ததாக தேர்ட் ரோமனில் நம்ம பேராகிராஃப் எழுதணும். ஸோ அதுக்கு டோட்டலாக 15 லெசன்ஸ் இருக்குது இதில். ஸோ அதில் நம்ம 7 இம்பார்ட்டண்ட் லெசன்ஸ் மட்டும் படித்தா போதும். என்னென்ன 7 லெசன்ஸ் படிக்கணும் அப்படின்னா, லெசன் நம்பர் 1, 2, 3, 4, 5, அதுக்கப்புறமா லெசன் நம்பர் 11 and 12. இந்த 7 லெசனை மட்டும் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. ஸோ அதோட ஆன்சர்ஸோடு தான் நான் இதில் கொடுத்துருக்கேன். இதுவே ஈஸியாக தான் இருக்குது. ஸோ இதுவே படிச்சுக்கோங்க. படிச்சுட்டு இந்த 7லேருந்து கண்டிப்பாக அங்கே 4 கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ அதிலேருந்து எனி 1 தான் நம்ம எழுத போகிறோம். ஸோ கண்டிப்பாக அதிலேருந்து 2 or 3 கொஷின்ஸ் வந்துடும். ஸோ ஈஸியாக நீங்கள் எழுதிடலாம் எக்ஸாமில். அடுத்ததாக ஃபோர்த் ரோமன் லெட்டர் ரைட்டிங். ஸோ லெட்டர் ரைட்டிங்லேயுமே உங்களுக்கு 10 இம்பார்ட்டண்ட் லெட்டர்ஸ் கொடுத்துருக்கேன் நான். 10 இம்பார்ட்டண்ட் லெட்டர் மட்டும் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ இதிலேருந்து நீங்கள் எழுதிடலாம். ஸோ டோட்டலாக எக்ஸாமுக்கு 2 லெட்டர் கொடுப்பாங்க. எதர் ஒரு ஆப்ஷனில் இருக்கும். அதிலேருந்து ஏதாவது ஒன்று நீங்கள் அட்டன் பண்ணணும். ஃபிஃப்த் ரோமனில் 6 இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்கேன் நான். ஸோ அது எப்படி அப்படின்னா, இது கொடுத்துருக்க பேராகிராஃப்க்கு சூட்டபிளாகிற ஒரு டைட்டில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கொடுத்துருக்க பேராகிராஃபை ஷார்டன் பண்ணி எழுதணும். அதாவது டோட்டல் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் கிவன் அண்ட் பேசேஜ், அப்புறமா டோட்டல் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் ரிட்டன் போட்டுட்டு நீங்கள் இதை எழுதணும். ஸோ இந்த இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் மட்டும் படிச்சுக்கோங்க இதில். அடுத்ததாக சிக்ஸ்த் ரோமன் ட்ரான்ஸ்லேஷன். அதாவது நீங்கள் கொஷின் ஹிந்தியில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எதர் இன் தமிழ் ஆர் இங்கிலீஷில் நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணி எழுதணும். ஸோ இதுக்கு 8 இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த 8யுமே நல்லா தரவாக படிச்சுக்கோங்க.
அடுத்தது வந்து செவன்த் ரோமன் வந்து ஹிந்தியில் தான் நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ணோம். கொஷின் வந்து இங்கிலீஷ் அண்ட் தமிழில் கொடுப்பாங்க, நம்ம அதை வந்து ஹிந்தியில் ட்ரான்ஸ்லேட் பண்ணோம். ஸோ இதில் வந்து 7 இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன். இதையும் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. நான் இந்த ஃபுல்லாகவே வந்து வித் ஆன்சரோடு தான் இதில் வந்து வீடியோ ஃபுல்லாகவே எல்லாத்துக்கும் ஆன்சரோடு கொடுத்துருக்கேன். ஸோ எல்லாத்தையுமே வந்து நல்லா தரவாக படிச்சுக்கோங்க பேப்பர் 2க்கு.